வரைக்கும் யாரும் பார்த்ததில்லைனாலும் அவனோட பேரு Hello friends, welcome to our channel More About Pets. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைட்டில்லையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம இந்தியன் ரிங்நெக் பேரட் vs கண்ணூர் பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேர்ட்ஸில் எதை நம்ம வீட்டில் பக்காவாக வச்சு வளர்க்கலாம், இந்த ரெண்டு பேர்ட்ஸில் எது நல்லா ப்ரீட் பண்ணோம், இந்த ரெண்டு பேர்ட்ஸில் எது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு, இதில் எது பக்காவாக ஈஸியாக டேம் ஆகி ட்ரெயின் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இந்த வீடியோவையும் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதனால் அவருக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே டெடிகேட் பண்ணுறோம். இது போல் உங்களுக்கும் ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது #மேப் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். இது மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளால் கமெண்ட்டை ரிப்ளைவே பண்ண முடியல. டெய்லியும் கிட்டத்தட்ட 500,000 கமெண்ட்ஸ் வருது. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால், இல்லை நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்து நல்லா ஹெல்த்தியாக ப்ரீட் பண்ணி நிறைய சிக்ஸ் எடுக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல கைடு தேவைப்படுது, எனக்கு கூட இருந்து யாராச்சும் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜாயின் பட்டன் மூலமாக நம்ம சேனலில் ஜாயின் ஆகிடலாம். அதாவது ஒரு மெம்பர் ஆகிடலாம் நம்ம மேப் ஃபேமிலியில். அது மூலமாக உங்களுக்கு நம்மளோட மேப் வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சிரும். அதில் நீங்கள் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடான டவுட்ஸ் கேட்கலாம். இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம கண்ணூரோட ஆவரேஜ் ஹைட், அதாவது ஒரு அடல்ட் கண்ணூரோட ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கும்னு பார்த்தோன்னா 13 to 14 inches இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணூரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 150 grams இருக்கும். அப்புறம் ஆவரேஜாக ஒரு கண்ணூரோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20 years இருக்கும். இந்த கண்ணூரோட ஆரிஜின் கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் இந்த கண்ணூர் பேர்டை உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்ணூரில் நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது. க்ரீன், பைனாப்பிள், எல்லோ, க்ரீமன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்கச்சக்க மியூட்டேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 14 to 17 inches இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடல்ட் இந்தியன் ரிங்நெக் பேரட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 115 gramsலேருந்து 140 grams வரைக்கும் இருக்கும். இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 20 to 30 years வரைக்கும் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட் வாழும். இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டோட ஆரிஜின் கண்ட்ரி சொல்லவே தேவையில்ல, நம்ம இந்தியா தான். அப்புறம் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் மியூட்டேஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ப்ளூ, எல்லோ, இந்த மாதிரி நிறைய மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டும் கண்ணூர் பேர்டும் சைஸில் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டை விட கண்ணூரில் எக்கச்சக்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டை இந்தியாவில் வளர்க்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டை கேட்ச் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் இல்லீகல் பேர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த பச்சைக்கிளியை ஏன் பேன் பண்ணாங்க, எதனால் பேன் பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் நாங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உடனே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கண்ணூரில் நம்ம ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆனால் 100% கரெக்டாக இதான் மேல் இதான் ஃபீமேல் நம்மளால் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கண்ணூர் பேர்ட் வாங்கினீங்கன்னா அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டில் ஜெண்டர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டோட நெக்கில் பார்த்தீங்கன்னா சில இந்தியன் ரிங்நெக் பேரட்டுக்கு மட்டும் ரெட் கலரில் ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங் வந்து வெறும் அடல்ட் மேல் பேர்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இதை வச்சு கூட நீங்கள் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டில் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டில் எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியல, உங்கள் பேர்ட் கிட்ட ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகலனா கூட நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்கள் பேர்ட்ஸில் ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த கண்ணூர் பேர்டுக்கு எவ்வளோ கேஜ் சைஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 into 2 into 2 feet கேஜ் சைஸ் இருக்கணும். அப்புறம் இந்த கண்ணூருக்கு ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 14 into 14 into 14 inches இருக்கும். இப்போது அப்படியே நம்ம இந்தியன் ரிங்நெக் பேரட்டுக்கு எவ்வளோ கேஜ் சைஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரிங்நெக் பேரட்டுக்கு 3 into 3 into 3 feet கேஜ் சைஸ் போதும். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ரிங்நெக் பேரட்டுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 10 into 10 into 10 inch இருக்கணும் ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் ஆவரேஜாக.
இந்த கண்ணூர் பேர்டுக்கு நீங்கள் வெறும் சீட் மிக்ஸே கொடுத்து ஃபுல்லாக வளர்க்க முடியாது, ஃபுல்லாக வளர்த்து அதை பக்காவாக ப்ரீட் பண்ண முடியாது. இந்த கண்ணூருக்கு பாயில்டு பொட்டேட்டோ, கார்ன், பீட்ரூட், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், பப்பாயா, கோவா, போமோகிரானட், அப்புறம் சில கீரை வகைகள்லாம் இந்த பேர்ட்ஸ்க்கு நீங்கள் நியூட்ரிஷன்ஸ்க்காக கொடுத்தாகணும். இந்த பச்சைக்கிளிக்கு, அதாவது இந்தியன் ரிங்னெக் பேரட்டுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் தனியாக லிஸ்ட் போட்டு ஒரு ப்ரீஃபான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு இந்தியன் ரிங்னெக் பேரட் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் இந்த 2 பேர்ட்ஸ்க்குமே ப்ரீடிங்க்கு முக்கியமாக தேவைப்படுறது கால்சியம் சத்து. இந்த கால்சியம் சத்தை நீங்கள் பேர்ட்ஸ்க்கு கட்டில் ஃபிஷ் போன்லேருந்து தான் கொடுக்கணும். இந்த 2 பேர்ட்ஸில் எது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட், ஈஸியாக டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த கண்ணூர் தான் இந்தியன் ரிங்னெக் பேரட்டை விட ரொம்ப ஈஸியாக டேம் ஆகி ட்ரெயின் ஆகி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்க பேர்ட். இப்போ நம்ம கண்ணூரோட ப்ரீடிங் பார்த்தோன்னா கண்ணூர் பேர்ட்ஸ் நார்மலாக 7 to 10 டேஸில் மேட் பண்ண பிறகு எக்ஸ்லாம் லே பண்ண ஆரம்பிச்சிடும். கண்ணூர் பேர்ட்ஸ் நார்மலாக எத்தனை எக்ஸ் லே பண்ணணும்னு பார்த்தோன்னா 4 to 6 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும். இந்த கண்ணூரோட எக் ஹேச்சிங் டைம் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா 22 to 25 டேஸ். அதுக்கப்புறம் இந்த கண்ணூர் சிக்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா பொரிஞ்ச பிறகு நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு எப்படியும் 7 வீக்ஸ் ஆகிடும். இப்போது அப்படியே நம்ம இந்தியன் ரிங்னெக் பேரட் பார்த்தோன்னா இந்தியன் ரிங்னெக் பேரட்டும் மேட் பண்ணி ஒரு 7 to 10 டேஸில் எக்ஸ் லே பண்ண ஆரம்பிச்சிடும். இந்தியன் ரிங்னெக் பேரட் வந்து நார்மலாக எத்தனை எக்ஸ் லே பண்ணணும்னு பார்த்தோன்னா 3 to 5 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும். இந்த இந்தியன் ரிங்னெக் பேரட்டோட எக் ஹேச்சிங் டைம் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா 23 டேஸ். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ரிங்னெக் பேரட்டோட சிக்ஸ் எல்லாம் எப்போ நெஸ்ட் அவுட் ஆகும்னு பார்த்தோன்னா எப்படியும் 10 to 11 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஃபுல் ஃப்ளெஜ் ஆகி பாட்டை விட்டு இல்லை ப்ரீடிங் பாக்ஸை விட்டு பக்காவாக நெஸ்ட் அவுட் ஆகும். நம்ம சேனலில் நிறைய ஹோம் ப்ரீடர்ஸ், ஹோல்சேல் ப்ரீடர்ஸ், அப்புறம் சில பேர் ஷாப் கீப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நாங்கள் புது ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா நீங்கள் வளர்க்குற பெட்ஸில் டாக் ப்ரீட்ஸு, பர்ஷியன் கேட்டு, பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ் இல்லை ஆம்ஸ்டர் எந்த மாதிரியான பெட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் பெட்ஸ் ஆக்சசரிஸ், ஃபிஷ் பவுலு, டாக் கேஜு, கட்டில் ஃபிஷ் போன் ஹோல்டரு, இந்த மாதிரி நீங்கள் எந்த பெட்ஸ் ஆக்சசரிஸை செல் பண்ணணும்னு நினச்சாலும், அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, அதில் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வரவே மாட்டேங்குதா, ரொம்ப கம்மியாக இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவும் நாங்கள் பெய்டு ப்ரொமோஷன் வச்சுருக்கோம் நம்ம சேனல்லையே. ஸோ நீங்கள் உங்கள் பெட்ஸ் இல்லை பெட்ஸ் ஆக்சசரி செல் பண்ணுறதா இருந்தாலும், இல்லைனா உங்கள் யூடியூப் சேனலுக்கு ப்ரமோஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ண நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.